Hey guys, welcome to my channel, The Priya Life. And it's actually 6 o'clock in the morning. அதனால என் ஃபேஸ் ஒரு மாதிரி தூங்கி எழுந்திரிச்ச ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சிட்டு நான் எவ்வளோ ப்ரொடக்டிவாக என்னெல்லாம் பண்ண போகிறேன்றது உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்னோட ரொட்டீன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் கேர்ள்ஸ்க்கு நான் என்னென்னலாம் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். சின்ன சின்ன டிப்ஸ் லைக் நீங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு மார்னிங் எவ்வளோ ப்ரொடக்டிவாக பண்ண முடியுன்றதுக்கான வீடியோ தான் இது. And it's going to be a morning routine video. ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வந்துட்டு காலையில் ஃபஸ்ட்டு என்னோடய வேலை இந்த மாதிரி உட்காந்துட்டு ஒரு 1 minute இப்படி இருப்பேன். சும்மா லிட்டில் பிட் என்னோட லெக் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு மாலாசனா இந்த மாதிரி உட்கார்றது பேர். இதில் லெக் எக்ஸசைஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ முடிஞ்சாச்சு. லெட்ஸ் கோ இன்சைட். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் I'll have a juice. I'll tell you what juice it is. ஸோ இதான் என்னோட ஃபஸ்ட்டு மார்னிங் ஜூஸ். சம் கியூக்கம்பர், ஆம்லா அண்ட் ஜிஞ்சர், கரி லீவ்ஸ். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நான் நைட்டே கட் பண்ணி வச்சுருவேன். ஸோ 2 minutes அதை சேவ் பண்ணலான்னு. ஆம்லா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டரில் சோப் பண்ணி வச்சா இந்த கலர் மாறாது. இந்த ஜூஸ் கூட நான் இப்படி தான் குடிப்பேன். மோஸ்ட்லி ஒரு கல்ப்லேயே முடிச்சிடுவேன். ஓகே, ஸோ மார்னிங் நான் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டேன், ஜூஸ் குடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கோலம் போட்டுடுவேன். ஓகே, ஸோ எனக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். பட் அத்தனை வராது. நான் ஆல்ரெடி பொங்கல் எபிசோட்லேயே சொல்லியிருக்கேன். ஓகேவா தான் கோலம் போடுவேன். அண்ட் வாசலில் கோலம் என்னென்னா நல்லா இருக்காது இல்லையா? ஸோ அதனால ஃபஸ்ட்டு வாட்டர், செகண்ட் ஜூஸ், தேர்டு ரேசன்ஸ் நான் நைட்டே சோப் பண்ணி வச்சு காலையில் சாப்பிடுவேன். ஸோ இதுக்கப்புறம் யோகா அதெல்லாம் முடிச்சிடுவேன். ஓகே, சின்ன படிக்கணும். பிளான்ஸ்க்கு வாட்டர் பண்ணுறது இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரொட்டீன். மோஸ்ட்லி இது காலையிலே முடிச்சிடுவேன். அப்படி டைம் இல்லைனாக்கா ஐ வில் டூ இட் இந்த ஈவினிங். பிகாஸ் மார்னிங் இல்லை ஈவினிங் 2 செஷன் தான் தண்ணி ஊற்றணும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் விஷயம் மார்னிங் நான் பண்ணுறது காஃபி போடுறது. ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுட்டு யோகாலாம் முடிச்சுட்டு ஒரு 1 hour கழிச்சு காஃபி பிரேக் ஃபார் 10 minutes எடுப்பேன். ஆனால் அது இப்போதைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப மேண்டட்டரி. அரேவா, இதுவே டப்பன்னு வேலையை முடிச்சிடுவேன் இந்த ஸ்மெல்லையே. திஸ் இஸ் மை யோகா ஸ்பாட். லைக் லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி மோஸ்ட்லி காலையிலே முடிச்சிடுவேன். அப்படி முடிக்க முடியலனாக்கா 11 o'clock ஆல்மோஸ்ட் நான் காலையிலே முடிச்சிடுவேன். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் கிட்ஸ் எழுந்திக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிடுவேன்னு. இப்போதைக்கு எனக்கு அந்த லிபர்ட்டி இருக்குது. பிகாஸ் 2 பேருக்குமே ஹாஃப் டே தான் ஸ்கூலு. ஸோ என்னால் காலங்காத்தால கொஞ்சம் ஒரு 1/2 hour எனக்கு 6 to 6:30 கொடுக்க முடியும். பட் மேபி ஃப்ரம் ஏப்ரல் என்னோட ஃபர்ஸ்ட் டாட்டருக்கு ஃபுல் டே ஸ்கூல் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அப்போது ஐ திங்க் ஐ ஷுட் டூ இட் பை 5:30 to 6 to 7 குக்கிங் முடிச்சிடணும். ஸோ 5:30 to 6 மார்னிங் வந்துட்டு நான் பண்ணி முடிச்சிடணும். நான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்கும். ஸோ ஐ மேக் ஷூர் ஐ டூ எவ்ரிதிங் பிஃபோர் தே வேக் அப். ஸோ நவ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னது? பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஐவ் காட் இட்லி அண்ட் சட்னி. யூஸ்வலாக சுண்டல் நான் ஒன்று வச்சுருப்பேன். ஸோ சுண்டல், இட்லி, சட்னி அண்ட் தென் ஒரு சுண்டல். இதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். இன்னைக்கு வந்துட்டு கிரீன் சட்னி பண்ண போகிறேன், விச் இஸ் புதினா சட்னி. இதை கட் பண்ணிவிட்டு ஐ வில் சாட்டே அண்ட் தென் அந்த சாட்டே பண்ணிவிட்டு அது அது ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா? சூடாக இருக்கும்போது மிக்சியில் போட முடியாது. அது வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர் வரதுக்கு கேப்பில் நான் காஃபி குடிச்சிடுவேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆனியன், சில்லி, lots of pudina. So breakfast idli,
பட் எங்க வீட்ல வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் இட்லி. வி டோன்ட் ஈட் ஒயிட் இட்லி, வி பாய்காட். நாங்க வந்துட்டு ராகி இட்லி தான் சாப்பிடுவோம், ப்ரௌன் இட்லி. ஸோ என்னோட கேர்ள்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க, அம்மா ஒயிட் இட்லின்னா எப்படி பண்றா அப்படின்னு. ஒயிட் இட்லியே அவங்களுக்கு ஆக்சுவலி தெரியாது, அது அவங்க மைண்ட்ல இருந்தே போயிடுது. அந்த அளவுக்கு நாங்க வந்து ப்ரௌன் இட்லியோட அடிக்ட் ஆயிட்டோம். ஸோ இட்லி வச்சாச்சு. காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த காஃபி குடிக்கிற செஷன் எனக்கு வந்துட்டு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஓகே, தானே சாப்பிட்டுருவேன் நீனு? அம்மா ஊட்ட வேண்டாமா? அம்மா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் உள்ள வச்சு ரெடி பண்ணிட்டுமா? வாட்டர் பாட்டில் எல்லாம். வெரி குட், வெரி குட். இன்னைக்கு அமேசிங்கா ரொம்ப சமத்தா இருக்காளே. A few moments later. Okay, bye. We are all ready. Bye. Say bye. Come. Let's go. பாடா. ஸோ என் மார்னிங் ரொட்டீன் எவ்வளோ கட முடிஞ்சது நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலையில் ஃபர்ஸ்ட் எனக்கான டைம், அதுக்கப்புறம் என் டைம் வந்து எல்லாமே அவங்க டைம். 2 குழந்தைங்க வச்சுருக்கவங்கலாம் கண்டிப்பாக இதை வந்து ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வெரி வெரி டஃப். அவங்கள எழுந்திரிச்சு கூல் பாட்டி எல்லா வேலையும் முடிச்சு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள நமக்கு வந்துட்டு டேவே பாதி முடிஞ்ச மாதிரி ஆகிடும். பட் எஸ், ஒன்ஸ் கிளம்பிட்டாங்கன்னா அப்பாடா இந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டு வந்து உட்காந்துப்பேன் நான். காலையில் ஃபர்ஸ்ட் வாட்டர் முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு ஒரு 5 minutes பிரேக் எடுத்துட்டு இதுக்கப்புறம் என்னோட ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுவேன். மை பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், தட்ஸ் இட். ஸோ இப்படிதான் என்னோட ரொட்டீன் இருக்கும். ஸோ உங்க ரொட்டீன் எப்படி இருக்குன்றது எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய், லவ் யூ.